மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஆனந்த விகடன்ல இன்னைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஆர்டிகல் எதை பற்றியது அப்படின்னா, இந்த வெனிசுலாவில் அதோட அதிபரை அமெரிக்கா உள்ள தூக்கிட்டு போச்சு இல்லையா, அதற்காக ஒரு ஆர்டிகல் ஒன்று எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் ஆனந்த விகடன் எழுதும்போது கம்யூனிசம் மிகப்பெரிய சிந்தனை மாதிரி தூக்கி பிடிக்கிற நான் பல முறை பார்த்தது உண்டு. இங்கேயும் அதற்கான பிரச்சாரங்கள் நான் கவனிக்கிறது உண்டு. ஆனால் இது புதிதாக கவனிக்கக்கூடிய இளைஞர் வேலை ஒட்டு மொத்தமாக கெடுக்கிற வேலை, வேறு எதுவுமே கிடையாது. இந்த ஆர்டிக்கலில் ஒரு டேட்டா இல்லை. அது மட்டும் கிடையாது, சாவேஸ் இருக்கார் இல்லையா, அவர் அமெரிக்காவுக்கு சிம்ம சுப்பனமாக நின்றார். வெனிசுலா எப்படிப்பட்ட நாடு தெரியுமா, அமெரிக்கா எதிர்த்து நின்ற நாடு தெரியுமா, முழுக்க முழுக்க இடதுசாரி வலதுசாரி இதுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. உள்ள எந்த தகவலும் இல்லை. இதையே நான் சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆர்டிக்கெல்லாம் படித்து உருப்படாமல் ஒரு 8-9 வருஷம் என் வாழ்க்கையில் கெடுத்து இல்லையா, அதுக்கு கெட்டு போகிறதுக்கு காரணமே இந்த மாதிரி செய்தி நிறுவனங்களை பரப்புன பொய் தான். உண்மையை பரப்புறதே கிடையாது, சென்டிமெண்ட் மட்டும் தூண்டி விட்டு ஆர்டிகல் எழுதுறது. ஆர்டிகல் எழுதுற மிகப்பெரிய அறிவாளி வேற எங்கேயும் கிடையாது, லயோலா காலேஜ்லேருந்து வந்த ஒரு ப்ரொஃபஸர் வேற. இந்த ப்ரொஃபஸரை வச்சு படித்தா அந்த குழந்தைகள் என்ன ஆகுன்னு நினச்சா எனக்கு கண்ணீரே வருதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்றது இந்த மொத்த வீடியோவில் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. அதற்கு முன்பாக வெனிசுலா இருக்குல்ல, இந்த அதிபரை தூக்கிட்டு போனால அவன்கிட்ட ஒரு ராணுவம் இருக்கும்ல, ஒரு அதிபரே உள்ள பூந்திட்டு போகிறாங்க. அந்த லட்சத்தில் அந்த நாடு அவ்வளோ வீக்காக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இத்தனைக்கும் அந்த நாட்டில் கோல்டு, அதுக்கப்புறம் கச்சா எண்ணெய், அதுக்கப்புறம் பிற தனிமங்கள், இதோட மதிப்பு இருக்கு இல்லையா, அதோட ரிசர்வ் மட்டும் உலகத்தில் அதிகம். ஸோ 17 ட்ரில்லியன் அப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியாது. நம்ம இந்தியா இருக்குல்ல, அதோட ஜிடிபியை 30 வருஷத்துக்கு நீங்கள் அடுத்து 30 வருஷத்துக்கு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது மொத்தமாக அவங்கள்ட்ட ரிசோர்ஸாகவே இருக்குது. அவங்கள்ட்ட வெறும் தனிமமாகவும் கச்சா எண்ணெயாகவும் கோல்டாகவும் மட்டுமே அவங்கள்ட்ட இருக்குது. இந்த நாடு சர்வதேச அளவில் மிக பணக்கார நாடாக வர வேண்டிய நாடு, ஆனால் வரவே இல்லை. அந்த நாட்டை விட 25 லட்சம் பேர் ஓடி போயிட்டாங்க. ஏன்? அந்த இடத்துல தான் மிக முக்கியமான சில தகவல்கள் இருக்குது. இது எல்லா இளைஞர்களும் இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அது மீது எப்படி கவனமாக இருக்கணும், அது எப்படி நம்ம பார்க்கணும், சர்வதேச மூவ்மெண்ட்டை எப்படி புரிஞ்சுக்கணும் இருக்கு இல்லையா, அதை சொல்லோட உண்மையும் கூட. கம்யூனிச புரட்சி நடந்து 2004, 5, 6களில் வெனிசுலா வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த 5 வருஷத்துல விழுக ஆரம்பிச்சு. இது அதோட ஜிடிபி எவ்வளவு? 17 ட்ரில்லியன் ரிசோர்ஸ் கொண்ட ஒரு நாடு. ஒவ்வொரு வருஷமும் 6.5% வீழ்ச்சி. அதுக்கு 2016 17% வீழ்ச்சி. 17% நீங்க ஒரு நாட்டை பார்க்கவே முடியாது. கிரேட் டிப்ரெஷன் ஒன்று அமெரிக்காவுக்கு வந்துச்சு, அப்பயே 35% தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் 75% அளவிற்கு விழுந்தானுங்க. அதில் ஒரு முக்கியமான ஆர்டிக்கலாக சொல்லும், ஒவ்வொரு மனிதருமே அங்கே ஒவ்வொரு நபருமே 11 to 14 கிலோ வெயிட்டே கம்மியானானுங்க. ஏன்? உணவே கிடைக்கல. இப்போ இவ்வளோ வளம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருந்து இவ்வளோ மக்கள் வெளியேறது, எதுக்கு வெயிட்லாம் குறையுது, என்னதான் பிரச்சனை நடந்துச்சு, இதில் எதெல்லாம் கவனிக்கணும்னு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கவனிச்சினாலே ஒரு நாட்டை எப்படி பார்க்கன்ற அறிவு கிடைச்சிடும். இந்த விஷயத்தை மட்டும் தான் இந்த வீடியோவில் முழுமையாக நான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. அதற்கு முன்பாக பொதுவாக ஒரு நாட்டோட இன்ஃப்ளேஷன் என்ன, அதோட பற்றாக்குறை என்னவா இருக்குது, அதோட கடன் சுமை என்னவா இருக்குது, அதோட ரிசோர்ஸ் என்னவா இருக்குது, ஒட்டுமொத்த ஜிடிபி என்னவா இருக்குது, இப்படி ஏகப்பட்ட நம்பர்ஸ் இருக்குது. இந்த நம்பர்ஸை கவனிச்சால் ஒழிய நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படும் வச்சுக்கோங்க. இது எதுக்காக நான் சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு நாட்டோட நிர்வாகம்ன்றது அதுக்கு அடுத்து ஒரு கம்பெனியோட நிர்வாகத்தை பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும். இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நீங்கள் பள்ளி பருவத்திலிருந்து இதெல்லாம் சும்மாவாக நீங்கள் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, நல்லா பழக்கப்படும். நிறையா நம்பர்ஸ்னால குழப்பம் உருவாகும். ஆனால் நம்பர்ஸை நீங்கள் பழகிறது இல்லையா, அது ரொம்ப ஒரு 5th 6th ஸ்டாண்டர்ட் இல்லையா, அந்த ஏஜ்ல இருந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சு உங்களுக்கு சில விஷயங்கள் நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நம்பர்ஸ்ல அதிகமாக கவனமாக குழந்தைகளை ட்ரெயின் பண்ணுறது அவசியம். அந்த வகையில் இந்த பேன்ஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இது மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு மிக முக்கியமாக 5 to 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளே இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காகவே கட்டமைக்கப்பட்டது. இந்த குறிப்பிட்ட அப்ளிகேஷனை உருவாக்குறது நீலகந்த பானு. இவர் வேர்ல்டுலேயே ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டர்னு சொல்லப்படக்கூடிய நம்பர். இவரால் தான் இந்த அப்ளிகேஷன் கட்டமைக்கப்படுது. இந்த அப்ளிகேஷனில் 5 to 15 வயதுப்பட்ட குழந்தைகளுக்கு எப்படியான கற்கும் முறைகளை உருவாக்குறது, சில இதில் விசுவல் பேட்டர்ன் ஒன்று இருக்குது, சில இதில் பபிள் கேம்ஸ் இருக்கும், சில இதில் ஸ்டோரி டெல்லிங்காகவே கொண்டு போக முடியும். இப்படி ஃபன் வே டு லேர்ன் இருக்கு இல்லையா, அந்த வகையில் மேத்தமெட்டிக்ஸ் 5 to 15 வயதுப்பட்ட குழந்தைகள் இல்லையா, அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் முயற்சி. இந்த அப்ளிகேஷன் USA, UAE, UK, மலேசியா இப்படின்னு 15க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தப்படுது. இதில் பெஸ்ட் பார்ட், இதில் நீங்கள் ஒரு 1 மணி நேரம் கிளாஸ், டெமோ கிளாஸ் ஃப்ரீயாக நீங்கள் எடுத்துக்க முடியும். இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண ஃபுல் கோர்ஸில் ஒரு 25% அளவிற்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கு என்னுடைய இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதோட கமெண்ட் பகுதியில் பின் பண்ணியிருக்கோம், அதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வெனிசுலா விவகாரத்தை புள்ளி விவரத்தோட ஒவ்வொரு பாயிண்டாக சொல்கிறேன். நான் சொல்கிறது மிக முக்கியமான விஷயங்கள். அதோட சேர்த்து நீங்கள் டீப்பாக ரிசர்ச் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு உண்மையான அசைக்க முடியாத ஒரு உண்மை கிடைக்கும். இப்போ நான் முதலாவது எங்கே வரேன் அப்படின்னா, இந்த ஜிடிபி விழுந்துச்சு இல்லையா, ஒரு வருஷம் 5 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 6% வந்துச்சு, அது 17%, அதுக்கு 18, 20, 75% கொண்டு விட்டாங்கல்ல. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நாட்டை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒட்டுமொத்தமாக பைசா கிடையாது, அந்த அளவுக்கு திவால் நிலைமை நோக்கி போகுது. இதுக்கு மேலே இந்த நாட்டில் இருந்தால் வேலை வாய்ப்பும் கிடையாது, மக்கள் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, உணவு பஞ்சம் உருவாகுது. இது எல்லாமே கம்யூனிசம் உருவாக்குனது. இன்னைக்கு அமெரிக்கா உள்ளே போனதுனாலேயே அதனாலே அந்த நாடு நாசா போச்சு கிடையாது. முத அந்த நாடை குட்டிச்சோராக ஆக்கினவே கம்யூனிஸ்ட்.
கம்யூனிஸ்ட் குட்டிச்சோராக நாடே கிடையாது. அந்த ஆர்டிக்கல் இது ஆனந்தபுரம் ஆர்டிக்கல் என்ன சொல்றாங்க, இதில் கண்டனம் தெரிவித்தது இடதுசாரி நாடுகளாக இருக்கக்கூடிய சீனாவும் ரஷ்யாவும். ரஷ்யா இடதுசாரி நாடாடா, அந்த லட்சணத்தில் அந்த ப்ரொஃபஸர் இருக்கான். யார்? அந்த லயோலா காலேஜ் ப்ரொஃபஸர். ரஷ்யாவில் புதின் கம்யூனிஸ்ட் கட்சியை வளர விட மாட்டான். கம்யூனிஸ்ட் கண்டாலே கடுப்பாயிடான்னு வச்சுக்கவேன். கம்யூனிஸ்ட் தான் அந்த நாட்டுடைய எக்கனாமியை காலி பண்ணதுன்னு முழுமையாக நம்பக்கூடிய ஆள் புதின். அவர் இடதுசாரி ஆளா இவங்க எழுதுறாங்க. அந்த லட்சணத்தில் இவன் சர்வதேச அரசியலை புரிஞ்சு வச்சிருக்கான். அவன் இந்த ப்ரொஃபஸர் என்ன சொல்றாங்கன்னா, சர்வதேச அரசியலை புரிஞ்சு கொண்ட ப்ரொஃபஸரா கேளுங்க. அதில் சீனா ஒரு இடதுசாரி நாடா. சீனா இடதுசாரி நாடா, அவனை ஏற்றுக்க மாட்டானா. பேருக்கு கம்யூனிஸ்ட். அங்கே ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து எல்லாம் வந்துருச்சு. விவசாயத்தில் 100% அந்நிய முதலீடுகளை அனுமதிக்கக்கூடிய நாடு சைனா. இந்த அறிவே இல்லாமல் தான் அந்த ஆர்டிக்கல் எழுதுறானுங்க. இதை படிக்கக்கூடிய இளைஞர்னா, ஓ கம்யூனிஸ்ட் சூப்பர் சிந்தனை போல. இந்த விஜய் படத்தில் வரும்ல, அதாவது உனக்கு போக மிச்சம் இட்டிலாம் மற்றவங்களோட சொல்லுவாங்க, முடிச்சுட்டு 80 கோடி சம்பளம் வாங்கிட்டு அவன் போயிடுவான், இவங்க 100 கோடி லாபம் பார்த்து இவங்க போயிடுறாங்க. ஆனால் பார்க்க நம்ம முட்டாள சுற்றி தெரியணும் உணர்வோட. நம்ம உணர்வை தூண்டியே சம்பாதிக்கிறோம். அதே மாதிரி செயல் உருவாக்கிட்டாங்க. இதை நீங்கள் முதலாவது எங்கே செக் பண்ணணும், நான் ஆதாரங்கள் அப்படியே கொடுத்து வரேன். வேர்ல்டு பேங்கோடைய இந்த வெனிசுலாவில் மொத்த லத்தீன் அமெரிக்கனோடது இது. வேர்ல்டு பேங்கோடைய அந்த ஜிடிபி குரோத் இருக்குல்ல, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2014 விழுந்துடும். விழுந்ததான் கீழே போயிடும் மொத்தமாக. இத்தனைக்கும் வெனிசுலாவில் இவ்வளோ ஆயில் இருக்குது, கோல்டு இருக்குது, கண்டுபிடிக்கப்பட்ட காலகட்டம். அப்பதான் நட்டக்குத்துல கீழே போகணும்னு வச்சுக்கோங்க. இது எதுக்கு போகுது? முதலாவது கேள்வி. வேற ஏதாவது காரணமா இருக்கும், இல்லாட்டி அமெரிக்கா இன்ஃபுளுன்ஸ் இருக்கும். அதுக்கு அமெரிக்கா மேல பழைய போட்டு வச்சுக்கோங்க, வேலை முடிச்சு. கம்யூனிஸ்ட் கேமரே அவன் தோல்வி ஏற்றுக்க மாட்டேன். அடுத்த மேல குறை சொல்லி வச்சுக்கோங்க. குறை சொல்றது ஒரு பொழப்பா வச்சிருப்பாங்க. அதுக்கு காரணம் கம்யூனிஸ்ட் தான். இவன் எழுதிக்கால ஃபிடல் காஸ்ட்ரோட நண்பர் அப்படின்னு. ஃபிடல் காஸ்ட்ரோ நல்ல மனுஷன் தான், சாவேவும் நல்ல மனுஷன் தான், இதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நல்ல மனசு மட்டும் பத்தாது, நல்ல நிர்வாக திறமை வேணும். இவர் வந்து உட்காந்ததுமே ஆயில் நம்மகிட்ட இருக்குது, கோல்டு இருக்குது, ஓகே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எலக்ட்ரிசிட்டி இல்லையா, எலக்ட்ரிசிட்டியில் யார் யாரும் தனியார் மையம் இருக்குது, எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு அவன் கொடுத்துட்டு போக மாட்டான், எல்லாம் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் நீங்கள் அவங்களுக்கு என்ன போகணும், அதை வாங்குறதுக்கான செலவு இருக்குல்ல, அந்த கம்பெனி எவ்வளோ ஒர்த்தோ அதுக்கான காசை கட்ட வேண்டிய நிலைமை இந்த அரசாங்கத்துக்கு உருவாகுது. நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை பண்ணார். அதுக்கடுத்து டெலிகாம் செக்டரில் இன்டர்நெட் ஃபோன் இருக்குல்லையே, இதோடைய சர்வீஸ் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் அவங்க எல்லாத்தையும் வாங்குறது. இப்போ நீங்கள் ஜியோ ஏர்டெல் இருக்காங்க, அவங்க ஃபுல்லாக வாங்கி நாங்களே கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க நிறுவனத்துக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது அதை போட்டு அவங்க வித்துட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கடுத்து சிமெண்ட் உற்பத்தி, அதுக்கப்புறம் பஸ் ஓட்டுறாங்க, இருக்கிற எல்லா பஸ்ஸும் கவர்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு நாங்களே நடத்துகிறோம், எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு இருக்கிற காசெல்லாம் கொடுத்து இதெல்லாம் நடத்த போகிறேன்னு எல்லாத்தையும் பொதுத்துறை நிறுவனம் மாறாங்க. இது ரொம்ப முக்கியம். வங்கிகளையுமே அவர் பொதுத்துறையாக மாற்றினார், எல்லாத்தையும் வாங்கிட்டார். இப்போ எல்லாத்தையும் வாங்கிட்டல அதெல்லாம் மோனோவாக மாறினதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் புரட்சி உருவாயிடுச்சு. அப்படி பக்கமாக எழுதி தள்ளானுங்க. அது உருவானது தான் நாடு குட்டிச்சோராக போனதுக்கு காரணம்னு ஐஎம்எஃப் ரிப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் விழுக ஆரம்பிச்சு கீழே போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இது கேட்கும்போது நல்லா இருக்கும். அரசே சிமெண்ட் உற்பத்தி பண்ணுமா, அரசே டெலிஃபோன் கொடுக்குமா, அரசே இங்கே வந்து பஸ் நடத்துமா, அரசே எலக்ட்ரிசிட்டிலாம் உற்பத்தி பண்ணி ஃப்ரீயாக கொடுக்குமா, இதெல்லாம் சொல்ல நல்லா இருக்கும். ஆனால் இதெல்லாம் வேலை, அரசுடைய வேலை நாட்டா வேலையை ஒழுங்காக பார்க்குறது. மற்ற இடங்களில் போட்டிகளை உருவாக்குறது. எலக்ட்ரிசிட்டி உற்பத்தியா இல்லை டெலிஃபோன் செக்டாரா, ஏர்டெல் இருக்க வரைக்கும் ஏர்செல் மற்ற நிறுவனங்களாக போட்டி போட்டுருந்தாங்க. ஜியோ உள்ள குதிச்சதுமே 2 மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு போட்டி உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஜியோ உள்ள வந்ததுமே எல்லா ரேட்டும் குறைய ஆரம்பிச்சது. ஏன் அப்படின்னா, அவன் ஆல்ரெடி ஒரு 50,000 கோடி செலவு பண்ணி ரிசர்ச்சை முடிச்சு எனக்கு 2G வேணாம் எதுவும் வேணாம், நேராக 3G 4G கொண்டா வச்சுக்கவேன், இன்டர்நெட் மூலமாகவே நான் கால் பேசுறதுக்கான வசதியை உருவாக்கிறேன், அதுக்கு ரிசர்ச் முடிச்சு உள்ளதுனால எல்லாம் உள்ள புதுட்டானுங்க. இப்போ இந்த ஆய்வு எதாவது நடக்குது, போட்டி. ஒரு துறைன்னு இருந்தால் போட்டி இருக்கணும். அந்த போட்டியை ஆரோக்கியமாக உருவாக்குறது மட்டும் தான் அரசுடைய வேலையை தவிர அதில் கார்பரேட் டேக்ஸை ப்ராப்பராக வாங்கணும். அது வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா அதுக்கு போதுமான இடங்களை உருவாக்குறது. இதுதான் அரசுடைய மிக முக்கியமான புத்திசாலித்தனம். பிஎஸ்என்எல் மட்டும் இருக்கும்போது கேவலமாக இருந்துச்சு, போட்டி உள்ள வரும்போது மக்களுக்கு நிறைய ஆப்ஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் எல்லா துறைகளுமே, நான் சொல்கிறேன் எல்லா துறைகளுமே இதுதான் ஆரோக்கியமானது, இதுதான் வெற்றியை வழிவகுக்கும். இதை முதலாவது காலி பண்ணது கம்யூனிஸ்ட் தான். கம்யூனிஸ்ட் சொல்லும்போது நல்லா இருக்கும், எல்லாமே அரசாங்கம் நடத்துறது. நான் திரும்ப சொல்கிறேன், அரசாங்கம் எல்லாமே நடத்துறதுக்கான வேலையே கிடையாது. அவங்களுக்கு வேலை எளிய மக்களுடைய வாழ்வை மேம்படுத்துறதும் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு ஃபைனான்சியல் சப்போர்ட் பண்ணுறது. இதெல்லாம் நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நானே நடத்தணும் ஆரம்பித்த இந்த கம்யூனிஸ்ட் சொல்கிற மாதிரி ஒரு நாள் உருப்படாது. அதுக்கு 21ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய முட்டாள் தான் அது வெனிசுலாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சியை உருவாக்குனது தான். அந்த மக்கள் சாவையோட நின்றாங்க, அவங்களோட நின்றதுனால ராஜர் அடுத்தருக்கு வந்துச்சு. அப்போ இதற்கான ஆதாரம் இந்த இருக்குது. உங்கள்கிட்ட ஜாட்ஜிபிடி இருக்குல்ல, ஜெமினி இருக்கும், நீங்களே எடுத்து போடுங்க. சாவை வந்ததுக்கப்புறம் எப்படி பொதுத்துறை நிறுவனங்களாக எல்லாத்தையும் மாற்றினாரு, அதுக்கு எவ்வளோ எல்லாத்தையும் கொடுத்தாரு, எல்லாத்தையும் பில்லியன் கணக்கில் கொடுத்து வாங்குவாப்ல. வாங்கி அது ஒட்டுமொத்த போட்டியும் இல்லாமல் கவர்மெண்ட் ஊழியராக மாறினதுக்கப்புறம் யூனியன் வச்சு அரசாங்கத்தை மிரட்டி காசு பறிக்கிறதுக்கு தான் பொழப்பு ஓடுமே தவிர இந்த உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் தனியார் சொன்னால் கேவலமாக தெரியும். உள்நாட்டு உற்பத்தியாளர் வச்சுக்கோங்க. இந்த உள்நாட்டு உற்பத்தியாளர்களை அவன் வேலையை பார்க்க விடணும். அதை விட்டுட்டு நானே எல்லாம் நடத்துகிறதுனால எல்லாம் கம்யூனிஸ்ட் யூனியன் மாதிரி எனக்கு எப்போ காசு தருவேன், எனக்கு எப்போ சேலரி இன்க்ரிமெண்ட் போடுவேன், இந்த லெவலில் போயிடுச்சு. எல்லாமே அதோட ப்ரொடக்ஷனுடைய கெப்பாசிட்டி, அந்த எஃபிஷியன்சி அது மொத்தமாக காலி. இதையெல்லாம் பரவாயில்ல, அந்த 25 லட்சம் மக்களையே
அந்த ஊரை விட்டு ஓடுனாயில, நீ என்ன வளர்த்து நீனே வச்சுக்கோ, நீ கோல்டை நீனே வச்சுக்கோ, நாங்கள் நாட்டை காலி பண்ணிட்டு ஓடுறோம்னா தெரிச்சு ஓடினாயில. அதுக்கு காரணமே அடுத்த 4 வருஷத்துல எல்லாரும் ஒரு 15 கிலோ கம்மியாயிட்டாங்க. இது ஒட்டுமொத்த இடையில 15 கிலோ கம்மியாகிறாங்க. நீங்கள் தேடி ஃபண்ட்லாம் கிடையாது, இது உண்மை. அதுக்கு காரணமே விலைவாசி இருக்கு இல்லையா, 2015 150%. இதெல்லாம் 2-3% தான் பெருசு. 150%, அதுக்கு அடுத்த வருஷம் 800%, அதுக்கு அடுத்த வருஷம் 4000% போயிருச்சு. மக்கள் இருந்த காசுக்கு எந்த மதிப்பும் இல்லாமல் போச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கம்யூனிசம் மட்டும்தான். அன்னைக்கு உட்காந்து பக்கமா எழுதினேன். இது 2006 2009 வந்த ஆர்டிகல். நான் 2006 2005 இந்த காலகட்டத்தில் நான் கம்யூனிசம் தீவிர ஃபாலோ பண்ணாலும், அப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்த நேரம், அப்போ வெனிசுலாவில் புரட்சி அப்படின்னு எழுதினவன் யாரு? கம்யூனிஸ்ட். இங்கிரு கம்யூனிஸ்ட். இன்னைக்கு என்ன சொல்றேன்? அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்போம். ஏண்டா ஒன்னால அந்த நாடு நாசமா போச்சு ஒத்துக்கவே மாட்டேன் பாரு. இந்த மணி இன்ஃப்ளேஷனுக்கு என்ன ஆதாரம் கேட்டா, ப்ளூம்பர்க் இருக்குது, வேர்ல்டுல நல்ல ஃபைனான்சியல் அனலைசிஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட். அவன் கொடுக்கறதுன்னு வச்சுக்கவேன், இன்ஃப்ளேஷன் எந்த அளவுக்கு ஏறிச்சு இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி நடத்தின 4 வருஷம் லட்சணத்தில். அதுக்கெல்லாம் ஃபுல்லாக சொல்லிட்டு வரல. 25 லட்சம் மக்கள் ஊரை விட்டு ஓடிட்டாங்க. இந்த இருக்குது பிரேசிலுக்கு எவ்வளோ பேர் ஓடி போனானுங்க, கொலம்பியாவுக்கு எவ்வளோ பேர் ஓடி போனானுங்க, எல்லா நாட்டிலையும் பக்கத்து இருக்கிற நாட்டில் எப்படி செதறி ஓடினானுங்க. அதுக்கான டேட்டா, இந்த டேட்டாவை கொடுக்குறது ENCOVAன்னு ஒரு சர்வே இருக்குது. அந்த சர்வே ரிப்போர்ட், இந்த சர்வே தான் உலகம் முழுவதும் மக்கள் இடம்பெறாங்களே அதுக்கான சர்வே ரிப்போர்ட். அவன் கொடுக்குறதுல என்ன சொல்லிடுவான் அப்படின்னா, 30% எடுத்தாப்புல வந்துச்சுங்க. இது வறுமை. அது எப்படி வறுமை? சோத்துக்கு வழி இல்லாத வறுமை. அந்த வறுமையை அடுத்த 4 வருஷத்தில் 92% வந்துருச்சு. அது ஏறக்குறைய 90% மக்கள் வறுமை தான். இடத்த காலி பண்ணிட்டு போனால் போதும், எங்கிட்ட வாய்ப்பு கிடைக்காது. இவங்க என்ன சொல்லுவாங்க, டாக்டர்லாம் நிறையா படிச்சிருக்காங்க, மருத்துவ வசதிகள்லாம் உருவாக்கணுவாங்க. அந்த அங்கே யார் வெனிசுலாவில் மருத்துவம் படித்தோ இல்லாட்டி கியூபாவில் நீங்கள் மருத்துவம் படிச்சிட்டோ, அந்த மருத்துவம் படித்த வரைக்கல அவன் எங்கே ஆள வைப்பேன்? ஹோட்டலில் எனக்கு அட்டெண்டர் ஆள வைப்பேன். அந்த லட்சத்தை கொண்டு விட்டாங்க. இவங்க அந்த படிப்புக்கான கட்டமைப்பு இல்லை, அதையும் தான் கெடுத்தாங்க. இதெல்லாம் இந்த கம்யூனிஸ்ட் சேர்த்துக்க மாட்டாங்க. கொரோனா டைத்தில் பார்த்தீங்கன்னா கியூபா காப்பாற்றுச்சு நாடுன்னு ஒரு பொய்யான தகவலை பரப்புற கும்பல் தான் இங்கே இருக்கிறீங்க. மெடிசன் விலை 90% ஏறி நின்றுச்சு. அதெல்லாம் இவங்க மறைச்சிடான்னு வச்சுக்கவேன். எனவே பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம், ஆனந்த விடுதலில் வரக்கூடிய ஆர்டிகல் இருக்குல்ல, இது மட்டும் கிடையாது. நிறைய பேர் என்ன ரிசர்ச்னே பண்ணாமல் அவன் பின்னாடி லயோலா காலேஜ் ப்ரொஃபஸர் வேற வெக்கலமாக போட்டுக்கிறேன். அவன் சொல்கிறது என்னன்னா, எந்த நம்பர் உள்ளே இருக்காது. பார்த்தீங்கன்னு வச்சுக்கவேன், மக்கள் சாவை முன்னாடி நின்றாங்க, அமெரிக்காவே திண்டாங்க, இடதுசாரி நாடுகள் இப்படியே போவானுங்க. உள்ள எந்த தகவலும் எந்த புள்ளி விவரம் இருக்காது. எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்பர்ஸ் மட்டும்தான், எண்கள் மட்டும்தான் ஒரு உண்மையை பழிச்சுன்னு சொல்லும். நீ எண்களை தேட ஆரம்பிச்சு வச்சுக்கவே என்ன நடந்துச்சுன்ற யதார்த்தம் புரியும். இல்லாட்டி இப்படி தூண்டி விட்டுட்டு இந்த பத்திரிகை வித்துட்டு போயிருக்கான், இந்த பத்திரிகையில் 1008 பிரச்சனை இருந்துச்சு, அதுவும் முக்கியமாக தொழிலாளர் வர்க்கத்துக்கு எதிராகவே, அதையே பேச முடியும். அவங்க விற்பனைக்கு எல்லா பேருக்குமே வியாபார நோக்கம் இருக்குது. ஒருத்தர் சினிமாவில் உட்காந்து கம்யூனிஸ்ட் பேசுனா அவனுக்கு ஒரு வியாபார நோக்கம் இருக்குது. ஏன் எல்லாம் சென்டிமெண்ட்டாக மக்களை தூண்டி விட்டு போகலாம்ல, ஆனால் தூண்டி விட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் ஒரு மிடில் கிளாஸு நல்லா படிக்கிற பையன், சினிமா பின்னாடி போகிறவங்க கூட கிட மாட்டான், நல்லா படித்து நாட்டின் மீது அக்கறை இருப்பாங்க, அவன் கெட்டு குட்டிச்சலாக போயிடான் கம்யூனிஸ்ட் நாடு. கம்யூனிசம்ன்றது ஒரு மிகப்பெரிய போதை. அந்த போதை ஏறிச்சு உனக்கு ஒரு 10-15 வருஷத்தை நாசம் பண்ணிவிட்டு, அது 20 வருஷம் நாசம் பண்ணிட்டு வச்சுக்குவேன். நீ கல்யாணம் எதுவும் ஆகாமல் ஏதோ ஒரு லாட்ஜில் நீ உன் வருமானத்துக்கு பார்த்துக்கிட்டு கடனை கூட வாங்கிக்கிட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்கு எங்கேயாவது ஒளிஞ்சு வாழக்கூடிய நிலைமைக்கு தள்ளுறது தான் கம்யூனிசம். உன்னையும் கெடுக்கும், உன் நல்ல எண்ணத்தையும் கெடுத்து உன் வாழ்க்கையும் கெடுக்கும். அதை விட ஒரு மிகப்பெரிய போதை நான் பார்த்ததே கிடையாது. எனவே இந்த மாதிரி ஆர்டிக்கல்ல நீ மயங்கிறாத. நான் இளைஞர்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்றது, கம்யூனிசம் நீங்க பெரிய புரட்சி தரப்போறதில்ல. ஆனால் தனியார் மய கொள்கையை எதிர்க்கிறோம், தனியாரை எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு வசனம் நீங்க பேசிடுவாங்க. உள்நாட்டு உற்பத்தியாளர்னு பேசு, உள்நாட்டு உற்பத்தியில் என்னுடைய பங்கு என்னன்னு பேசு, உள்நாட்டு உற்பத்தியில் நாட்டின் வளர்ச்சியில் என்னுடைய பங்கு என்னன்னு யோசி. உனக்கு பிசினஸ் பண்றதுக்கு நோக்கம் வரும், ஒரு ஆரோக்கியமான தேடல் ஒன்று வரும், அது பொருளாதார தேடலாக இருக்கும். கம்யூனிஸ்ட் பின்னாடி போன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓட்டு போய் நான் சொல்ல வரல, நடுத்தருவுக்கு நாட்டையும் வீட்டையும் கொண்டு வந்துருவேன். நம்ம ஊர்ல எடுத்துக்காட்டு வெஸ்ட் பெங்கால். பிரிட்டிஷ் இந்த நாட்டுக்குள்ள வந்த போது அந்த நாட்டுக்கு செல்வத்தை அள்ளி அள்ளி அடுத்த 100 வருஷம் கொடுத்த மண்ணுன்னு வச்சுக்குவேன், அது வெஸ்ட் பெங்கால் தான், மேற்கு வங்காளம். ஏன்னா அதற்கு முன்னாலே 1000 வருஷத்துக்கு மேல அந்த மண் அப்படியான மண். அப்படி ஒரு 1800 வருஷம் செழுமையாக இருந்த மண்ணை 30 வருஷத்துல தெருவுக்கு கொண்டு வந்தாங்க, அது கம்யூனிஸ்ட். கேரளாவில் எல்லாரும் படிச்சுட்டு வெளியூருக்கு வேலை தேடவோ இல்லாட்டி வெளிநாடு ஓடி போயிடுவாங்க தவிர அங்கே எதுவும் இருக்காது. அதுக்கு காரணம் கம்யூனிஸ்ட். எனவே கம்யூனிஸ்ட் எந்த மண்ணெல்லாம் உட்காந்தானோ அந்த மண்ணை நாசம் பண்ணாலே ஒழிய எந்த நல்லதும் பண்ணது கிடையாது. நான் உறுதியாக சத்தியம் பண்ணி கூறுவேன். இதில் ஒன்று ரஷ்யா, அது கண்டிக்கிறானா அமெரிக்காவுக்கு எதிரானது ஒழிய அவன் ஒருபொழுதும் கம்யூனிஸ்ட் உள்ள விட மாட்டான். சைனா கம்யூனிஸ்ட் நாடே கிடையாது, அது வேற ஒரு சோசியலிச பாதிச்சுட்டு வேற ஒரு பக்கம் போய்க்கிருக்குது. அதுக்கு கம்யூனிஸ்ட் சம்பந்தமே கிடையாது. அதோடைய கம்யூனிஸ்ட் கொள்கைகளை 1980 முழுமையாக தூக்கி மூட்டை கட்டி ஓரமாக வச்சுட்டு வேற வேலை பார்க்க விட்டாங்க. இங்க இருக்கிறவன், அது லயோலா காலேஜ் ப்ரொஃபஸர் என்ன சொல்றேன், கம்யூனிசம் மிகப்பெரிய சிந்தனை மாதிரியும் அதுல ஒரு புனிதம் இருக்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்குறல, அதை விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது. நான் அமெரிக்கா நல்ல நாடு சொல்ல வரல, அதுக்காக கம்யூனிஸ்ட் ரொம்ப யோக்கியம் சொல்லி தெரியக்கூடாது.
கம்யூனிசம் தான் பஞ்சத்தின் மிக முக்கியமான காரணியே. இன்னைக்கு நாம மேத்தமெட்டிக்ஸா எளிமையா கத்துக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு பேன்ஸு பார்த்தோம். இதை பற்றியான மேலும் விவரங்கள் தெரிஞ்சிருக்கு. இதுல மேற்கொண்டு ஒரு 25% டிஸ்கவுண்ட் அதோட ஃபுல் கோர்ஸ்க்கு கிடைக்கிறதுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க.